மேஷராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள 2025க்குள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் நமது இலக்கை அடையலாம். தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் மட்டும்தான் நீச்சம். ஸோ கடைசியாக உங்களுக்கு அக்டோபர் மாதங்கள்லாம் நீங்கள் இது வழிபட உங்களுக்கு இந்த சீக்கிரமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு நடக்கக்கூடியது அதிசார குரு பயிற்சி. குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு என்பது உண்டு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள 2025க்குள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் நமது இலக்கை அடையலாம். சார், பெண்களுக்கென்று ஒரு இலக்கென்றால் பெருமகிழ்ச்சியும் குடும்பத்தின் நிம்மதியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பாதி சாரார்னா, மீதி பாதி நாங்களும் வாழ்க்கையில் ப்ரமோஷன் அடையணும், எங்களுடைய வாழ்க்கை வெளிநாடு போகிறோம், எங்களுடைய அடுத்தடுத்த லெவல், எங்களுக்கு ஏற்ற பதிவுகள் சொல்லுங்கள் சார், நிறைய பேர் கேட்குறீங்க. அதனுடைய அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சுக்கிர பகவான் அவருடைய தொடர்ந்த டிராவல். பொதுவாகவே சுக்கிரன் உங்களுக்கு 2 கூடிய தனாதிபதி என்பதால் தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் மட்டும்தான் நீச்சம். ஸோ கடைசியாக உங்களுக்கு அக்டோபர் மாதங்கள்லாம் நீங்கள் கடுமையான வழிபாடுகள் மேற்கொள்கிற மாதிரி ஆகும். அக்டோபர் டு நவம்பர். அப்போது உங்களுடைய இல்லத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் நிலைநாட்ட, முக்கியமாக ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, சில பேர் பியூட்டி பார்லர் வச்சுருப்பீங்க, சில பேர் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது புடவைகள்லாம் ரொம்ப அலங்காரமாக பண்ணித்தர்ற அந்த பணியை மேற்கொண்டிருப்பீங்க. சில பெண்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த ஓட்டுநராக இருப்பீங்க, அல்லது கார் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ் நீங்கள் வச்சு நடத்துவீங்க. சில பேர் ரெஸ்டாரண்ட்லாம் கூட வச்சுருப்பீங்க. இவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இவர்கள் கடுமையாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும். ஒரு விஷயம், துளசி மாலை கட்டுங்க. வீட்டிலே துளசி வாங்கி மாலை கட்டி அதை ஸ்ரீ ரங்கநாதர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கிங்க. ரங்கநாதருடைய ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாதரை வழிபடணும். முடிஞ்ச கஞ்சனூர் போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. அங்கே போகும்போது வீட்லேயே முன்னின நாளே நீங்கள் துளசி மாலை கட்டி ஒரு 5 கிலோ இதை எடுத்துக்கோங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க, பானகம் கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு சுவாமிகிட்ட போயிட்டு அந்த பெருமாளுக்கு நரசிம்மருக்கு இந்த பானகத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு லக்ஷ்மிக்கு காலில், தாயார் காலில் அந்த இதை வச்சுருங்க, குங்குமத்தை வச்சுருங்க. துளசி மாலையை சுவாமி கழுத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு சாயந்தரம் வந்துடுங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. காலையில் கொண்டு போய் போட்டு வந்துடுங்க. சாயந்தரமாக நீங்கள் உங்கள் கணவர், உங்கள் பந்துக்கள், உங்கள் அப்பா அம்மாவோ அல்லது அவரோட அப்பா அம்மாவோ ஏதாவது கூட பிறந்தவங்களோ இருந்தால் போங்க. அந்த பெருமாளுக்கு பின்னாடி ஒரு பெஞ்சு போட்டு இந்த பெஞ்சில் நின்றுக்கோங்க. நீங்கள் உங்கள் கணவர் எல்லாம் நின்றுக்கோங்க. உங்கள் கணவர் என்ன பண்ணணும், அவர் கையால் பானகம் எடுத்து கொடுக்கணும், அவர் கையால் பானகம் தரணும், துளசியை பிச்சு தரணும் ஒரு ஆள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குங்குமத்தை அப்படி கையால் எடுத்து இதை இப்படி கொடுக்கணும். இந்த நரம்பு இங்கே வலிக்கணும். இப்படி இந்த குங்குமத்தை எடுத்து இப்படி கொடுக்கணும். இப்படி போடக்கூடாது. நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே, நண்பிகளே, தோழிகளே. முதன்முறையாக உங்களுக்கு பெண்களுக்காக இடும் பதிவு. என் அன்பின் சகோதரிகளே, நீங்கள் இப்படி எடுத்து போடணும். இப்படி போடும் பொழுது உங்களுக்கு சிறப்பு. பெரும்பாலும் இந்த சுக்கிரன் என்பதால் மல்லிகை மலர்கள் எடுத்து அழகாக வீட்டிலே மாலை கட்டி வைபவ லக்ஷ்மி, வைபவ லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியை வழிபடணும். இது வழிபட உங்களுக்கு இந்த சீக்கிரமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு நடக்கக்கூடியது அதிசார குரு பயிற்சி. குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு வருகின்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு 12 கூடியவர் மற்றும் 9 கூடியவர். இந்த 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் சார், எங்கள் கணவர் பில்டராக இருக்கார், நான் அவரோட மிஸ்ஸஸாக இருக்கேன், நான் தான் பார்த்துக்கிறேன், இந்த கட்டடம்லாம் பார்த்துக்கிறேன், செங்கச்சூளை வச்சுருக்கோம், நான் தான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், மணல் ஜலிச்சு கொடுக்கறது நாங்கள் தான் பண்ணுறோம், சிமெண்ட் மூட்டை வச்சுருக்கிற கம்பெனி நாங்கள், போன்றவர்களுக்கெல்லாம். சில பேர் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கடை, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உணவகம் வச்சுருக்கோம், சாப்பாட்டு கடை எல்லாம் நாங்கள் தான் வச்சுருக்கோம், போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுக்காக அழகாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெல்லம் வச்சு, தவிடு வெல்லம் ரெண்டுத்தையும் எடுத்து மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் தவிடையும் வெல்லத்தையும் கலந்து
ஒரு நல்ல மகிஷம் எரும மாடு அதுக்கு தரணும். வெள்ளை கலர் பசு மாடு அது கிடைக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. மஞ்சள் பழம், அதாவது வாழைப்பழத்தில் மஞ்சள்ங்கிறது குரு, மஞ்சள் பழம் வச்சு தரணும். இந்த வெல்லமும் தவிடும் சேர்த்து கொடுக்கும்போது மக நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுறதுனால உங்களுடைய கடன்கள் குறைகிறது, நிலையில் மாற்றம் என்பது ஏற்படுகிறது. பெரும்பாலும் கையில் என்ன பண்ணுங்கள், செம்பு இருக்குது பாருங்கள், செம்பு. இந்த செம்பில் ராகவேந்திரர் படம் போட்ட செம்பு வளையல் அந்த மாதிரிலாம் கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு என்பது உண்டாகிறது. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங், நான் சாதாரணமாக இதாக இருந்தேன் சார், எங்கள் கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் அசோசியேட்டாக இருந்தேன், இப்போ நான் டீம் லீடராக இருக்கேன், அடுத்தடுத்த பதவிகள் கிடைப்பதற்கான நிலை. 4ஆம் இடம் என்பது கார் டிரைவிங், 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது சுகபோகங்கள். சில பெண்கள் வீட்டுக்கு போய் இன்டீரியர் அவங்களே பிளான் பண்ணுவாங்க, பெயிண்டிங்லாம் பிளான் பண்ணுவாங்க. எத்தனையோ பெண்கள் இன்டீரியர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிகளில் நியூ கார்லாம் வர்ற அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பெண்களை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவர்களுடைய கலரிங் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கலரிங் சென்ஸ் உங்களை அடிச்சுக்க முடியாது. உண்மையிலேயே 4ஆம் இடத்துல குரு வரும் பொழுது யாரெல்லாம் இந்த ஓவியராக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். புதிய கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், புதிய கலர்ஸ். உங்களுடைய பிராண்டை, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லேயே புது கலர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸில் பெரும்பாலும் கோல்டன் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதாவது தங்க ஜரிகை அதில் வெள்ளி வேண்டாம், தங்க ஜரிகை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கோல்டன் ஜரிகையில் ரெட்டு கலர் பார்டர் ஒர்க் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ். பெரும்பாலும் தங்க பேனா, பெரும்பாலும் உங்களுடைய மேஜையில் கூட தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. தங்க கலரில் ஒரு அந்த பூஜாடி, தங்கம் தான் உங்களுக்கு சிறந்து விளங்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி வக்கரம் பெற்றிருக்கிறார் 12ஆம் இடத்துல, 10, 11 கூடையவன். அப்போ சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஐயப்பன் உங்கள் ஃபோட்டோஸில், உங்களுடைய மேடையில், நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் உங்கள் கண்ணு முன்னாடி ஐயப்பன் 18 படி வச்ச ஐயப்பன் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும். அதை நீங்கள் பார்க்கணும், டெய்லி பார்க்கணும். இந்த ஐயப்பன் யாருக்கு? சனீஸ்வரனுக்கு பிரீத்தி. அந்த 18 படிகளைப் போலவே ஒவ்வொரு படிகளாக நீங்கள் முன்னுக்கு வருவதை தான் அந்த 18 படிங்கிறது குறிக்கிறது. ஐயப்பன். சில பேர் ஆயுத வழிபாடு பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. பெண்கள் என்ன பண்ணுங்கள், திரிசூலம் இருந்தால் கூட உங்களுடைய ஆஃபீஸில் வைங்க. இதை மட்டும் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. சனிக்கு பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய சுவாகா, எள்ளு பூ இருக்குது பாருங்கள், இந்த நீல கலர் பூ இருக்குது பாருங்கள், அந்த பூக்கள் வாங்கி சனிக்கு அணுவிங்க, சனியுடைய ஃபோட்டோவுக்கு அணுவிங்க. அல்லது நவக்கிரகங்களில் சனிக்கு நீங்கள் அதை ஒரு மாலையாக கட்டி போடுங்க. மேசராசிக்காரர்களுக்கு பாருங்கள், நாளில் வரக்கூடிய இந்த குரு உங்களை டாப்பில் கொண்டு போய் வைப்பார். எழுதி வச்சுக்கோங்க, இது சிறப்பு பதிவு. இது வரைக்கும் நான் பெண்களுக்கு கொடுத்ததில்லை, இதுதான் முதல் அட்டம்ப்ட்டு. பெண்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை நானே படிக்க போகிறேன். கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி சிறந்த கமெண்ட் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால் பெண்கள் உடனே உங்கள் ஜாதகத்தை போட்டுறாதீங்க. இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் போடுங்க. மிகச்சிறப்பு. மேசராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.